அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல் சைக்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மினி பட்டன் பால்ஸ் செய்ய போகிறோங்க. இந்த பால்ஸை செய்யறதுக்கு நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. இப்போ நம்ம பால்ஸை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, ரோஸ் எசன்ஸ், வனஸ்பதி, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தண்ணி. இப்போ நம்ம இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு சுவையான பால்ஸ் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் வந்துட்டு 1 கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வனஸ்பதி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வனஸ்பதி 4 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நீங்கள் வனஸ்பதி இல்லைன்னா வந்துட்டு நெய் விட்டுக்கலாம், நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்து வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பாதுஷாக்கு தேவையான பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் வந்துட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுங்க. மெல்ட் ஆனப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடுச்சுங்க. நமக்கு வந்து இதுக்கு வந்து பதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசு பிசுன்னு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு சின்ன சின்ன உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு வந்துட்டு மினி பட்டன் பாதுஷா. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவும் வந்துட்டு மினி பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒவ்வொன்றும் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை வந்து ஒவ்வொன்றும் விட்டுடலாங்க எண்ணெயில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சுக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வந்துட்டு மேலே மட்டும் சீக்கிரம் வந்து ப்ரௌன் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்கிறதுல வந்து அப்படியே எண்ணெயில் மூடுற மாதிரி அப்படியே தள்ளி விட்டுடலாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஒவ்வொன்றும் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்ம சின்ன சின்னதாக போட்டிருந்து இது பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தால் தான் வந்து நமக்கு பாகு வந்து நல்லா உறிஞ்சி நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாதுஷா. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் வந்து அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு பாதுஷாவை அந்த சக்கரை பாவில் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பாதுஷாவும் சக்கரை பாவில் போட்டாச்சுங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு சுவையான மினி மட்டன் பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு வந்துட்டு இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.